السلام عليكم ورحمة الله وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما ظلمهم الله ولكن كانوا أنفسهم يظلمون. صدق الله العليم. وقال نبينا عليه الصلاة والسلام: اتقي دعوة المظلوم فإنها ليس بينها وبين الله حجاب، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பொதுவாக இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இறை நெருக்கத்தை பெற முடியும், எந்த வகையிலும் யாருக்கும் எவருக்கும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அநீதம் இழைத்து விடக்கூடாது. அநீதம் செய்வது இருக்க, இது இறைவனிடத்தில் மிக ஒரு தண்டனைக்குரிய விஷயம். ஒரு உயிர் இன்னொரு உயிரை அநியாயமான முறையில் கொலை செய்வதோ அல்லது மற்றவருடைய பொருளை அபகரிப்பதோ, ஏதோ ஒன்று சொல்லாலோ செயலாலோ அல்லது அங்க அசைவுகளாலோ அது பிறருடைய மனதை நோகும்படி செய்யுமையானால் அதுவும் அநியாயம்தான். அநியாயத்துக்கு நிறைய உதாரணங்களே நம்ம சொல்லலாம். உதாரணமாக, ஒரு கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டி தள்ளுகிறது. இதற்கும் அல்லாஹ் என்ன செய்வான், கியாமத்தினால பழி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்வே உருவாக்கி தரும். ஒரு 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன், கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆடை முட்டிருச்சு. அப்போ இந்த விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அங்கே கியாமத்தினால பழி வாங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்வே உருவாக்கி தரான். அப்படின்னா அப்போ 6 அறிவு படைத்த மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பிறருடைய பொருள்களை எந்த வகையிலும் அபகரிப்பது என்பது கூடாத ஒரு செயலாகும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் ஒமா லலமஹுமுல்லா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, அவர்களாகவே தங்களுக்கு அநீதம் இழைத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் கூறுவான். இந்த வசனம் குர்ஆனில் நிறைய இடங்களில் இடம்பெறும். அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். எப்போவுமே அவர்களாகவே என்ன செய்து கொள்வது, அநியாயம் செய்து கொள்வது அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்தில் நம்ம நிறைய விஷயத்தில் பார்க்குறோம். தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு அது சர்வசாதாரணமாக சொல்லி கடந்து போகக்கூடிய நிலை இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொன்மொழியை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும். ஏன்னா ஒருத்தன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பத்துஆவை, அவன் இடக்கூடிய சாப, ஏதாவது அவங்க அல்லாஹ் இடத்துல மனவேதனையோடு அல்லாஹ் இடத்துல அவங்க தன்னுடைய பிரார்த்தனையில் முறையிட்டாங்கன்னு சொன்னால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையுமே இருக்காது. அப்போ அந்த சொல் உடனே கபூலாகும்னு அர்த்தம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு, பாதிக்கப்பட்டவர் அல்லாஹ் இடத்துல என்ன செய்கிறார், முறையிறார். அப்படின்னா அவருடைய துவா, அந்த அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா அல்லாஹ் இடத்துல உடனே கபூலாகும், எந்த திரையும் இருக்காது. அப்போ அநியாயம் செய்கிறது இருக்க அது மிக பெரும் பாவம்.
அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யணும்? எனி டைம் பயந்து கொண்டே இருக்கணும். இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா அல்லாஹ்வை பயந்து கொண்டுட்டா போதும், நம்ம மற்ற படை மஹ்லூக்காத்துகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டும் அப்படிங்கிற அவசியமே ஏற்படாது. ஹாலிக்கு பயந்தால் போதும், மஹ்லூக்காத்துகள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆக எல்லாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாம் பிறருக்கு எந்த வகையிலும் சொல்லாலும் செயலாலும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? அநீதும் இழைத்து விடக்கூடாது என்கிற விஷயத்தில் பயபக்தியோடும் பேணுதலோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் லேசாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.